Hello குட்டீஸ், வணக்கம் and welcome to Eezytutorials. இந்த வீடியோல நம்ம நிலநீர் வாளிகள் ஆம்பிபியன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நிலநீர் வாளிகள் அல்லது ஈரூடக வாளிகள் ஆம்பிபியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஆம்பிபியன்ஸ் நிலநீர் வாளிகளோட தன்மைகளை பார்க்கலாம். இந்த ஆம்பிபியன்ஸ் நிலத்திலையும் வாழும் நீர்லையும் வாழும், ரெண்டுலையுமே வாழக்கூடிய தன்மை கொண்டது. இது மட்டும் இதோட தன்மை கிடையாது, இது கூட சேர்ந்து சில விஷயங்களும் இருக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஈரூடக வாளிகள் சுவாசம் எப்படி பண்ணும் அப்படின்னா, நிலத்துல இருக்கும்போது நுரையீரல் வழியாகவும் தண்ணீர்ல இருக்கும்போது தோல் மூலமாகவும் சுவாசிக்கும். ஆம்பிபியன்ஸ் breathe through skin in water and breathe through lungs in land. இந்த ஈரூடக வாளிகளுக்கு முதுகெலும்பு இருக்கும், அதனால அதை vertebrates அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ஈரூடக வாளிகளோட தோல் எப்படி இருக்கும்னா நல்லா மென்மையா லேசா இருக்கும், பார்த்தாலே வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். Amphibian skin are very smooth and slim. இந்த ஈரூடக வாளிகளோட ரத்தம் குளிர் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வெயில் அடிக்கும் போது ஒரு டெம்பரேச்சர்லையும் தண்ணிக்குள்ள இருக்கும்போது வேற டெம்பரேச்சர்லையும் இருக்கும். அதனால இது கோல்டு பிளட்டட், டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ரத்தத்தோட வெப்பம் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஈரூடக வாளிகள் அல்லது நிலநீர் வாளிகளோட தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். இதெல்லாம் இருக்கிற உயிரினங்களை நம்ம ஆம்பிபியன்ஸ், நிலநீர் வாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த விலங்கினங்கள்லாம் இந்த மாதிரி ஆம்பிபியன்ஸாக இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆம்பிபியன் தவளை, ஃப்ராக். தவளை, ஃப்ராக் தவளை மாதிரியே இருக்கும், ஆனா அது தவளையோட குட்டி. அதை தலைப்பிரட்டை, டேட்போல். இந்த தலைப்பிரட்டை தான் வளர்ந்து டேட்போலா மாறுது. தவளை மாதிரியே இருக்கும், ஆனா கால்கள் சின்னதா இருக்கும், பற்கள் இல்லாம இருக்கும். அதை தேரை, டோட் அப்படின்னு சொல்றோம். தேரை, டோட், கல்லுக்குள் தேரை அப்படின்னு சொல்லுவாங்க. இத சால்மாண்டர், சால்மாண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலநீர் வாளியோட பேரு நியூட், நியூட்ஸ், நியூட், நியூட்ஸ். இதோட பேரு சிசிலியன், சிசிலியன். இது தவளையோட ஒரு இனத்தை சேர்ந்தது, இந்திரான லாங்கிரசு. இது ஓல்ம், ஓல்ம் இல்லைன்னா புரோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாய்க்குட்டி மாதிரியே இருக்கிற உருவம் கொண்ட இதோட பேரு மண் நாய்க்குட்டி. முகம் மட்டும் அதே மாதிரி நாய் மாதிரி இருக்கும். மண் நாய்க்குட்டி, மட் பப்பி. இது ஸ்பிரிங் பீப்பர், ஸ்பிரிங் பீப்பர். தவளை இனத்திலே கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கிற ஆம்பிபியன் இது. காளை தவளை, புல் ஃப்ராக். காளை தவளை, புல் ஃப்ராக். அடுத்தடுத்து நம்ம பார்க்கறது எல்லாமே அந்த மாதிரி தான். சிறுத்தை தவளை, லெப்பர்ட் ஃப்ராக். சிறுத்தை தவளை, லெப்பர்ட் ஃப்ராக். கடல்ல வாழ்ற இந்த தவளையோட பேரு கடல் தவளை, மரைன் ஃப்ராக். கடல் தவளை, மரைன் ஃப்ராக். மரத்துல மட்டும் வாழ்ற இந்த தவளையோட பேரு மரத்தவளை, ட்ரீ ஃப்ராக். மரத்தவளை, ட்ரீ ஃப்ராக். இதே மாதிரி செமி அக்வாட்டிக் அனிமல்ஸ், நீரழி அப்படிங்கிற வகைகளை நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. நீங்க புதிய வியூவரா இருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகமா இன்ஸ்டன்ட் அப்டேட்காக பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி.